தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் நடந்து முடிந்தது. இந்த தேர்வை சுமார் 7,60,000க்கும் மேற்பட்ட மாணவிகள் எழுதிய நிலையில் பொதுத் தேர்வு முடிவு இன்று வெளியிடப்பட்டது. மொத்தம் 94.56% பேர் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு 94.3% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 94.56ஆக அதிகரித்துள்ளது. மேலும் தேர்ச்சியில் அரசு பள்ளிகள் 91.32%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.49%, தனியார் பள்ளிகள் 96.7% தேர்ச்சி பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 397 அரசு பள்ளிகளும் 2478 தனியார் பள்ளிகளும் 100% தேர்ச்சி அடைந்துள்ளது. பிளஸ் டூ பொதுத் தேர்வில் 97.42% தேர்ச்சி பெற்று ஈரோடு மற்றும் சிவகங்கை மாவட்டங்கள் 2ஆம் இடம் பிடித்துள்ளன. 97.25% தேர்ச்சி பெற்று அரியலூர் மாவட்டம் 3ஆம் இடம் பிடித்துள்ளது. 90.47% தேர்ச்சி பெற்று திருவண்ணாமலை கடைசி இடத்தை பிடித்துள்ளது. மாவட்டம் வாரியாக எத்தனை சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று இந்த செய்தி தொகுப்பில் காண்போம். திருப்பூர் மாவட்டம் 97.45% தேர்ச்சி பெற்று மாநில அளவில் முதலிடத்தை பிடித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது. மாவட்டம் முழுவதும் 23,849 மாணவிகளில் 23,242 மாணவிகள் தேர்ச்சி அடைந்து 97.45%துடன் திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகள் தேர்ச்சி விகிதத்திலும் 95.75%துடன் திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. மாவட்டத்தில் தேர்ச்சி பெற்ற 23,242 மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பிளஸ் டூ தேர்ச்சி விகிதத்தில் 3வது முறை முதலிடம் பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். இதேபோன்று பல்லடம் அடுத்த சேடப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்த மகாலட்சுமி என்ற 12ஆம் வகுப்பு மாணவி பொதுத் தேர்வில் 600க்கு 598 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். I'm Mahalakshmi. நான் யுனிவர்சல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேடப்பாளையம் திருப்பூர்ல படிக்கிறேன். இந்த இயர் 12th வந்து 598 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நான் 11th 12th பிஎம் குரூப் எடுத்திருக்கேன். தமிழ் இங்கிலீஷ்ல 99, மற்ற 4 சப்ஜெக்ட்ஸ்ல வந்து அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஎம்ல வந்து சென்டம் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மார்க்ஸ்க்கு பின்னாடி இருக்க என்னோட டீச்சர்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். என் ஸ்கூலில் நடத்தின அந்த கான்ஸ்டன்ட்டாக அவங்க நடத்தின அந்த டெஸ்ட்னால தான் வந்து இந்த மார்க்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு தான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட் நான் பிஎம் குரூப் எடுத்தது காரணம் என்னன்னா வந்து எனக்கு ஆடிட்டர் ஆகணும், அதுதான் என்னோட எய்ம். அதுக்காக இப்போ சிஏ கிளாஸஸ்லாம் நான் வந்து போயிருக்கேன். பிளஸ் டூ தேர்வில் ஈரோடு மாவட்டம் 97.42% தேர்ச்சி பெற்று மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ஈரோடு மாவட்டத்தில் 21,226 பேர் தேர்வு எழுதியதில் 20,678 தேர்ச்சி பெற்ற நிலையில் 548 பேர் தேர்ச்சி பெறவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. 12ஆம் வகுப்பில் அரியலூர் மாவட்டம் 97.25% தேர்ச்சி பெற்று 3ஆம் இடம் பிடித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் அதிக தேர்ச்சி விகிதத்தில் அரியலூர் மாவட்டம் 95.24% பெற்று 3ஆம் இடம் பிடித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 9,644 மாணவிகள் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் எழுதிய நிலையில் 8,909 மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேர்ச்சி சதவீதம் 92.38% உள்ளது. கடந்த ஆண்டு தேர்வில் 90.15% தேர்ச்சி இருந்த நிலையில் இந்த ஆண்டு 2.23% தேர்ச்சி சதவீதம் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை ஆசாத் பெண்கள் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாவட்டத்தில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. வணிகவியல் துறை மாணவி 3 பாடங்களில் 100% மதிப்பெண்கள் பெற்று 595 மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் சிறப்பிடம் பிடித்துள்ளார். மாவட்டத்தில் சிறப்பிடம் பெற்ற மாணவிக்கு பள்ளி நிர்வாகத்தினர் வாழ்த்து தெரிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மாநில அளவில் விருதுநகர் மாவட்டத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் 96.64% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் மாணவிகள் என மொத்தம் 17,820 பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிய நிலையில் மொத்தம் 16,714 மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் மூலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் 93.79% உள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் திருவாரூர் மாவட்டம் 93.8% தேர்ச்சி பெற்றுள்ளனர்.
திருவாரூர் மாவட்டத்தில் 5439 மாணவர்களும் 6794 மாணவிகளும் ஒட்டுமொத்தமாக 12233 பேர் தேர்வு எழுதினர். இதில் 4913 மாணவர்களும் 6473 மாணவிகளும் என ஒட்டுமொத்தமாக 11386 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாவட்டத்தின் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் 93.8% ஆகும். தமிழக அரசின் கல்வி பாடத்திட்டத்தில் +2 தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்த 92.41% தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் இது கடந்த ஆண்டை விட 0.27% குறைவு என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் 85.35% தேர்ச்சி பெற்ற நிலையில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட உயர்ந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்திலேயே தேர்வு எழுதிய அரசு பள்ளிகளில் மடுக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. 17,339 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்ட மொத்த தேர்ச்சி விகிதம் 91.87% உள்ளது. கடந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 89% இருந்தது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் +2 தேர்ச்சி சதவீதம் 93.55% உள்ளது. நெல்லை மாவட்ட மொத்த தேர்ச்சி சதவீதமான 96.4%, பெண்களுக்கான பள்ளியில் மாணவர்கள் 97.97%, மாணவர்கள் மட்டுமே படிக்கும் பள்ளியில் 95.35%, இருபாலரும் சேர்ந்து படிக்கும் பள்ளிகளில் 96.4% தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 அரசு பொதுத் தேர்வில் அரக்கோணம் VGN மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த நிலையில் தமிழகத்திலேயே +2 தேர்வில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 92.28% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.40% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளியை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் 91.93% தேர்ச்சி சதவீதம் பெற்றுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வில் 91.32% தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 1.15% குறைவு என தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் +2 தேர்ச்சி விகிதம் மொத்தமாக 94.27% பெற்றுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 195 பள்ளிகளைச் சேர்ந்த 19,764 மாணவர்கள் +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். இதன் மூலம் 93.17% தேர்ச்சி விகிதமாகியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை ஆட்சியர் அலுவலகத்தில் சந்தித்த மாவட்ட ஆட்சியர் பழனி, விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 90.66% தேர்ச்சி அடைந்த நிலையில் இந்த ஆண்டு 93.17% தேர்ச்சி அடைந்துள்ளதாகவும், கடந்த ஆண்டை காட்டிலும் 2.57% தேர்ச்சி அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். என்னோட பேர் ராஜேஸ்வரி. எங்கள் அப்பா பேர் ரத்தினோடியல், எங்கள் அம்மா பேர் லட்சுமி. நான் சென்டென்ஸ் ஸ்கூலில் படித்தேன். 12th எக்ஸாம் அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு நான் என்ன நிலைமையில இருந்தேன்னா, எக்ஸாம் எழுத வேணாம், வீட்டுக்கு போயிடலாம், நம்ம வீட்டிலே இருக்கலாம், ஸ்கூலுக்குலாம் போக வேணாம்னு தான் இருந்தேன். ஆனால் இப்போ ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சு. நான் ஃபிசிக்ஸில் 70 மார்க்கு, ஓவரால் டோட்டலாக 474 எடுத்திருக்கேன். எங்கள் அப்பா ஆசை என்னன்னா, நான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு என்னால் முடிஞ்சது 4 பேருக்கு செய்யணும் தான்ன்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பொதுத் தேர்வில் மாணவ மாணவிகள் 96.44% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதேபோன்று கடலூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வில் இந்த ஆண்டு மாணவர்கள் 94.36% தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு 27ஆம் பிடித்த கடலூர் இந்த ஆண்டு 22ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்து முடிந்த +2 அரசு பொதுத் தேர்வில் 5750 மாணவர்களும் 5791 மாணவிகள் என மொத்தம் 12,541 பேர் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் அரசு வெளியிட்ட தேர்வு முடிவுகளின்படி காஞ்சிபுரம் மாவட்டம் 92.28% தேர்ச்சி பெற்றுள்ளது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழகத்தில் 30வது இடம் பிடித்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் 1.40% அதிகரித்துள்ளது. +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்
நம்பிக்கையுடன் முன்னே செல்லுங்கள், காத்திருக்கும் வாய்ப்புகள் முன்னேற்றத்திற்கு துணையாக அமையும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் +2வில் குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதேபோன்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் மாணவர்கள் நாட்டிற்கு நன்மை சேர்க்கும் வகையில் பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.